இந்த டிவைஸ் நம்ம ஆண்டனான்னு சொல்கிறோம். ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா பார்க்கணும்னா சிபி டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன பர்ப்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டவர் கிடைக்காத இடத்துல டவர் பூஸ்ட் இது பண்ணி குடுக்காது. சிக்னல் கிடைக்காத இடத்துல சிக்னல் புஷ் பண்ணி குடுக்காது. இது அந்த பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. வீட்டுக்குள்ள வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, அந்த வைஃபை கனெக்ஷன வீட்டுக்கு வெளியலாம் வராது வைஃபை கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வராதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். வீட்டுக்கு வெளிய வாக்கிங் போறதுக்கு ஒரு 50 மீட்டர் இருக்கும். அந்த இடத்துக்கு வைஃபை கனெக்ஷன் கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டை சுற்றி வைஃபை கனெக்ஷன் வர மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வைஃபை கிடைக்குது ரவுட்டரில் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் நிறையா இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டெண்டா அப்படிங்கிற பிராண்டு. இந்த ஆண்டனாவை நம்ம சப்போஸ் நான் பாருங்கள் ஒரு சைட்டில் வீட்டுக்கு மாடியில் ஃபிட் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாடியில் அந்த தண்ணி தொட்டி இருக்குது, அந்த தண்ணி தொட்டிட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நான் வந்து இங்கே நிற்கிறேன் பாருங்களேன். கரெக்டாக அந்த வீடு அங்கே தெரியுதுங்களா, அந்த வீட்டோட டாப்பில் தான் நம்ம மாட்டிக்கிறோம். அந்த வீடு நீங்கள் பாருங்கள் கரெக்டாக அந்த கேப்பில் தெரியும். அந்த டாப்பில் நான் மாட்டியிருக்கேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ள இந்த இடத்துக்கு வந்து வைக்கிறேன். அந்த வீட்டுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 மீட்டர் பக்கம் டிஸ்டன்ஸ் இருக்கும். நல்லா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள இருக்கிற வைஃபை கனெக்ஷன் மேலே அந்த ஆண்டனாக்கு போயிடுது. அந்த ஆண்டனா மூலிமா நான் நிற்கிற இடத்துக்கு வைஃபை கனெக்ஷன் கொடுக்குது. 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 45 டிகிரிக்கு அந்த வைஃபை கனெக்ஷன் அங்கேருந்து இது புஷ் பண்ணி கொடுக்கும். இந்த பர்பஸ்க்கு தான் இதை நம்ம இந்த டிவைஸை யூஸ் பண்ணணும். சிக்னல் கிடைக்காத இடத்துல இதை போட்டு சிக்னல் வர வைக்க முடியாது.